श्रीमते रामानुजाय नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது 11வது அத்தியாயமான விஸ்வரூப சந்தர்ஷன யோகத்தில் இருக்கோம். இதில் முதல் 2 ஸ்லோகம் மூலமாக அர்ஜுனன் இதுவரைக்கும் பகவான்கிட்ட ரொம்ப விளக்கமாக நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்தாங்கன்றதையும் பார்த்தோம். அதாவது ஆத்ம விஷயம் பற்றி, ஆத்மாவோட முக்கியத்துவம் பற்றி, பகவானுடைய அருமை பெருமைகள் எல்லாமே பகவான்கிட்ட இருந்தால் உற்பத்தி ஆகுது, திரும்ப பகவான்கிட்ட தான் போய் அடையுது அப்படின்ற அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறான் அர்ஜுனன். அதுக்கடுத்து அர்ஜுனன் கேட்க போகிற விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமானது. என்னன்றதை பார்க்கலாம். ஏவமேதத்யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ஐஸ்வரம் புருஷோத்தம. பரமேஸ்வரனா பரம ஈஸ்வரனே, அதாவது எல்லாருக்கும் மேம்பட்டவனே, நியமிப்பவனே, எல்லாரையும் நியமிப்பவனே. அடுத்து புருஷோத்தமன்னா புருஷர்களுக்குள் உத்தமன். அதாவது புருஷர்களுக்குள் அதமன், மத்தியமன், உத்தமன்னு 3 விதமான பேர் இருக்காங்க. அதமன் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்தவங்க, அதாவது புருஷ அப்படின்னா மனிதர்களுக்குள் ரொம்ப தாழ்ந்தவனா என்னன்னா அவங்கிட்டாலும் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க. இப்போது மத்தியமன் அப்படின்றவங்க சரி ஒரு கொடுத்தல் வாங்கல் போல், அதாவது நானும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் போல். உத்தமன்றது நான் கொஞ்சம் குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கிறவங்க தான். பகவான் எப்படி அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா இதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, வாமன அவதாரத்திலேயே பார்த்தீங்கன்னா பகவான் பரமேஸ்வரன், பரமாத்மா அப்படின்னு இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பகவான் இந்திரனுடைய தொலைஞ்சு போன சொத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப குள்ளமான வடிவம் எடுத்துக்கிட்டு அதுவும் யாச்சகம் கேட்டு போகிறாரு மகாபலி கிட்ட. அப்போ தன்னை எவ்வளோ குறைச்சிக்க தயாராக இருக்காரு தன்னுடைய பக்தர்களுக்காக, இல்லையா, பக்தர்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அதனால்தான் பகவான் புருஷோத்தமன், புருஷர்களுக்குள்ள உத்தமன் இப்படிலாம் சொன்ன அர்ஜுனன் யதாத்வம் ஆத்மானம் ஆத்த, அதாவது யதா எப்படி நீ உன்னுடைய வைபவத்தையே உன்னுடைய பெருமைகளையே எனக்கு எடுத்து சொன்னியோ, ஏத்தத் அது அனைத்தும் உண்மையாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இன்னும் உண்மையாகவே இருக்கட்டும்னா அர்ஜுனன் என்ன ஏதாச்சும் பெர்மிஷன் கொடுக்குறானா அதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும்னா அது அர்த்தம் இல்லை. அது எல்லாத்தையும் உண்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறான்னா அடுத்து தே ரூபம், உன்னுடைய வடிவத்தை, என்ன மாதிரி வடிவத்தை, தே ஐஸ்வரம் ரூபம், ஐஸ்வர்யம் மிக்கதான உன்னுடைய நியமன சாமர்த்தியங்களோடு கூடிய உன்னோட உருவத்தை, சொத்து அனைத்தையும் கூடி இருக்கக்கூடிய உன்னுடைய உருவத்தை திரஷ்டும் இச்சாமி, காண நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட அந்த உருவத்தை நான் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட உருவம் பகவான் இது வரைக்கும் சொல்லிட்டு வர்றார் இல்லையா, இதெல்லாம் என்னுடைய உடம்புல, அதாவது ருத்ரர்களுக்குள்ள நான் சங்கரனாக இருக்கேன், ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவாக இருக்கேன் அப்படின்ட்டுலாம். அப்போ அது எல்லாமே பகவான் தன்னுடைய ஒரு உடம்பாக தான், தன்னுடைய உடலாக தான் சொல்கிறாரு. எல்லாமே தன்னுடைய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதோட கூடி உன்னோட உருவத்தை பார்க்கணுன்னா அப்போ பகவான் சொன்னதை நம்பினா தானே அதை பார்க்கணுன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தான் முதல்ல நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால் அப்படிப்பட்ட உன்னோட உருவத்தை. இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்ம நினைவு வச்சுக்கணும், கிட்டத்தட்ட பகவான் ஏறக்குறை எல்லாமே தன்னுடைய உடலில் ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போது உலகமே தன்னுடைய உடலாக இருக்குது அப்படின்றாரு. அப்போ அந்த உலகம்ங்கும் போது விஸ்வம், அதனால தான் விஸ்வரூபம்னு அதுக்கு பேர். இந்த உலகத்தையே தன்னுடைய உருவமாக காமிக்கிறாரு அப்படின்றதுனால தான் அதுக்கு அந்த பேர். அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை காண ஆசைப்படுறேன்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. தொடர்ந்து அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, பகவான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.